வணக்கம். நான் தாமரை மனோ ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வீட்டில் மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இது வந்துட்டு நம்ம 1 கிலோ மிளகாய் 1 கிலோ தனியாக எடுத்து நம்ம காத்தார வச்சு நல்லா வெயிலில் காய வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒரு கடாயை வச்சு 100 கிராம் துவரம் பருப்பும் 100 கிராம் பச்சரிசி போட்டு வறுத்துக்கலாம். இது வறுத்து நல்லா காத்தார வச்சுக்குவோம் முரத்தில் போட்டு. இப்போ வந்து திருப்பி அதே கடாயில் ஒரு 50 கிராம் வெந்தயம் போட்டுக்குவோம், 50 கிராம் சீரகம் போட்டுக்குவோம், ஒரு 25 கிராம் வந்துட்டு சோம்பு போட்டுக்கலாம். இது 100 கிராம் வந்து மிளகு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து அதே முரத்தில் போட்டு நல்லா காத்தார வச்சுக்குவோம். இதை கூட வந்துட்டு நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா காத்தார நல்லா வறுத்துட்டு போட்டுக்கலாம். இது நமக்கு வீட்டில் வந்து நான் அரைக்கும்போது நமக்கு எல்லாத்துக்குமே நம்ம போட்டு செய்யலாம். எல்லா குழம்புக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்கி செய்கிற மிளகாத்தூளை விட நம்ம வீட்டு மிளகாத்தூள் ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம எப்போவுமே இப்படி தான் அரைச்சி வைக்கிறது. இப்போ நம்ம மில்லில் கொடுத்து நம்ம அரைச்சின்னு வந்துடுவோம். நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துட்டாங்க. இது நல்லா நம்ம ஒரு பேப்பர் போட்டு நல்லா காத்தார வச்சுருவோம். இது 6 மாதம் நட கெட்டு போகாத மாதிரி காத்தார வச்சுக்கிட்டோம்னா. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.